என்ன நாகு, எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணே. நாளைக்கு நம்ம கட்சி எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருந்தாலும் அண்ணன் போஸ்டா நம்மள தான் அறிவிக்க போறாங்க. பதவி திரும்ப நம்ம கைக்கு வரப்போகுது. போலீஸ்காரங்களோட பொருள் எடுக்கிற உங்களை தான் நான் நம்புவேன். அந்த மூர்க்கம் பையன் முகம் வேற தூக்கத்துல கூட வந்து போகுது. இனிமே அவன் மூச்சு காத்து கூட என் மேல படக்கூடாது. அதுக்கு தான் உங்க எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். என்னை சுத்தி எப்பவும் 20 பேராவது கூட இருக்கணும். எவன் மூர்க்கனை கொல்றானோ அவன் வாழ்க்கை புல்லா பணத்தாலே அபிஷேகம் பண்ண போறேன். முடிச்சிட்டு வர்றவன் எம்எல்ஏ எம்பின்னு எந்த சீட்டு கேட்டாலும் வாங்கி தரேன். நாளைக்கு கூட்டம் முடிஞ்சு போஸ்டிங்ல உட்காந்துக்கிறேன். அதுக்கப்புறம் பாரு, ஆடி தீத்தர்றேன். முனியராஜ் வந்துட்டான். எல்லாத்துலையும் தயாராகித்தான் வந்துருங்க. நான் அவன் பின்னாடி இருக்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. நாளைக்கு அவன் கட்சி கூட்டம் மாவட்ட செயலாளர் ஆயிட்டான். அவனை நெருங்கவே முடியாது மாப்பிள்ள. ஒரு பக்கம் போலீஸு, இன்னொரு பக்கம் அவன் போட்டிருக்க ஆளு. நாளைக்கு விடிகிறது உன்னோட நாளாக இருக்கணும், இல்லை அவனோட நாளாக இருக்கணும். அது அதுவே முடிவு பண்ணட்டும். அது வரைக்கும் இன்னைக்கு ராத்திரி உன்னை எப்படியாவது நான் பாதுகாக்கணும். ஊருக்கு இருக்க இடம் எனக்கு தெரியும் சார். நீங்கள் எங்கே வரணும்னு சொல்லுங்கள், நான் வந்துடுறேன் சார். சார், நான் சொன்ன பையன் என்ன சார்? ஏய் சார்ட்டு வரமா சொல்லுப்பா. என்ன சொல்லு. எனக்கு அந்த காசை வாங்கி கொடுத்துருவீங்களா சார்? உங்களை நம்பி தான் சொல்கிறேன் சார். நீங்கள் மூர்க்கனை தப்பிக்க விட்டா அடுத்த நிமிஷமே என் உசுறு போயிடும். பயப்படாமல் சொல்லு. உன்னை பாதுகாக்க வேண்டியதும் உனக்கு அந்த காசை வாங்கி கொடுக்க வேண்டியதும் என்னோட பொறுப்பு. உனக்கு அவனு எப்படி தெரியும்? உண்மை தான் சேர்த்து விட்டாப்புல. சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு அவங்ககிட்ட இருக்க சொன்னார், இருந்தேன். இப்போ மூர்க்கை எங்கே இருக்கா? அவனை கோட்டமேட்டிலையும் குண்டாத்துலேயும் தேனாலாம் கண்டுபிடிக்க முடியாது சார். அவன் 30 கிலோமீட்டர் தாண்டி இருக்கான் சார். பெருநாளி கருவக்காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கான். உங்கள் ஆளுங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் முனியரசை கொள்ள வந்தப்போ கூட அவன் எதிர் திசையை பக்கம் ஓடினான் சார். உங்கள் ஆளுங்களும் அவனை அந்த பக்கமாகவே தேடினாங்க. எல்லாமே பக்காவாக பிளான் போட்டு பண்ணிகிட்ருக்காங்க சார். அவங்க நாளைக்குள்ளே முனியரசை எப்படியும் கொன்றுவா சார். சார், இந்த மேட்டர் பீட்டர் ஆண்டனிக்கு இன்ஃபார்ம் பண்ண வேணாம். சரிங்க சார். டீம் போடுங்க, உடனே ரவுண்ட் அப் பண்ணுங்க. ஓகே சார். சார், என்னடா முருகவாண்டி இந்த நேரத்துல? மூர்க்க இருக்க இடம் போலீஸுக்கு தகவல் வந்துருச்சுனே. இன்னும் 10 நிமிஷத்துல எங்க ஆளுங்க அவனை சுட்டு போட்டுருவாங்க. மினிஸ்டருக்கு தகவல் போயிருச்சு. என்கவுண்டருக்கு டீமும் போட்டாங்க. மாட்டினதை வர வழியில முடிச்சு விட சொல்லிட்டாங்க. இப்பதாண்டா எனக்கு மூச்சே வந்த மாதிரி இருக்கு. பெரும் பயத்தை காமிச்சு விட்டாங்க. அவனை போட்டாங்கன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. சரிண்ணே, கூப்பிடுறேன். எந்த இடமையா? இந்த பக்கம் தான் சார் போகணும். ஏய், அதுக்கு பின்னாடி வாங்கப்பா. ஏய், அந்த பக்கம் இந்த பக்கம் ரவுண்ட் அப் பண்ணுங்கயா. ஏய், ஆ.
குடிச்சிட்டு இருக்கான் அங்க என்ன சுத்து போட்டு இருக்கீங்க? ஏய் சுப்பி அவனா ஏய் எந்திரா எந்திரா. நீங்க தானா இவ்வளவு நேரமா வர்றதுக்கே? அப்போ அட்டியாச்சி எவ்வளவு போலீஸ். எனக்கு எது கருப்பு போடப்பட பாதுகாப்பு கொடுக்க போறீங்களா? ஏய் ஆயா புடிச்சுட்டாப்லையா? கடைசி வரையும் உண்மையா பிடிக்க மாட்டாங்க. கழுமரம் கடவுளாக கொண்டாடப்பட்டதற்கான காரணம் மனிதன் பிறப்பால் உயர்வு தாழ்வு கொண்டவன் என்ற கருத்தியலுடன் எவன் நாட்டுக்குள் புகுந்தாலும் தன் சுயநலத்திற்காக வர்க்கம் ஜாதி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பிரிவினையை உருவாக்குபவன் எவனாகினும் அவனுக்கு வழங்கப்பட்ட உச்சபட்ச தண்டனை கழுவேற்றும் மரண தண்டனை. சொல்லுங்க பீட்டர் அண்ணனே, என்கவுண்டர் டீம் கோட்டமேட்டில் அசம்பிள் ஆயிருச்சு. அக்யூஸ்ட் முருகசாமியை வர வழியில் முடிக்க சொல்லிட்டாங்க. நேரா அவனை இங்கே கூட்டு வந்து மூர்க்க மேல ஒருத்தன் கைப்பட விட மாட்டேன். அவனை நேரா கோர்ட்ல ஒப்படைச்சு சென்ட்ரல் ஜெயில கொண்டு விட்டுட்டு தான் சார் வருவேன். அவன் இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. என் மேல என்ன வேணா ஆக்ஷன் எடுத்துங்க. ஆனா மூர்க்கம் உங்களுக்கு கிடைக்க மாட்டான். அவனை நான் சாக விட மாட்டேன். மூர்க்கா 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 யோ ரொம்ப நாளாக மீசியை முறுக்கி விடுத்துடுறான். அவ்வளோ சீக்கிரம் இறக்கி விட முடியாது. ஸ்டேஷன் தானே போகிறோம், அங்கே வச்சு அரெஸ்ட் பண்ணிக்கோங்க.